வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்க சஞ்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 20 டே 20 என்னடா ஆங்கிலெல்லாம் மாத்தி வச்சு பேசுறேன்னு கேட்பீங்க. இன்னைக்கு காலைல பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சு. நான் 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சோனே எனக்கு எப்படா வீடியோ போடுவேன்னு தான் இருந்துச்சு. நான் எந்திரிச்சோனே அதே நெனப்பு தான் இருந்துச்சு. யோசிச்சுட்டே இருந்தேன். அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியல. ஈவினிங் தான் வீடியோ போடுவேன். கண்டிப்பா வெயிட் பண்ண முடியல. ஏன்னா 20வது நாள் வந்துருச்சு. இத்தன நாள் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கோம். உண்மைய சொல்லப்போனா இதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் இத்தனை நாள் நான் தொடர்ந்து விட்டு விட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ தான் தொடர்ந்து ஒரு 20 நாள் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது எப்போவுமே கிவ் அப் பண்ணிடாதீங்க. அது எப்படியாச்சும் கடைசி வரைக்கும் அச்சீவ் பண்ணணும்னு நினைங்க. நான் அப்போ சொன்னது இப்போ 120 டேஸ் கண்டிப்பாக வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கண்டிப்பாக 120 டேஸ் போடுவேன். பேலன்ஸ் 100 டேஸ் தான் இருக்குது. அதுவும் போட்டலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஆங்கிள் எப்பவுமே என்சி தான் வச்சு எடுப்பேன். அதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. கொஞ்ச நாள் நான் வாட்ச் பழக போகிறேன். அந்த வீடியோஸும் உங்களுக்கு மறக்காமல் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தேன் எந்திரிச்சோன்னு பார்த்தோன்னா ஃபிட் செக்கும் பார்த்தேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. லைட்டாக விசிபிளாக கொஞ்சம் ஒரு 2 ஆப்ஸ் தெரியுது. அதுவே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அதே மாதிரி சில பேரெல்லாம் சில விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பாதியோட சில டைம் ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணுறீங்க. அப்படி கிவ் அப் பண்ணவே நீங்கள் அவசியம் இல்லை. உங்களுக்கு உள்ள ஒரு விஷயம் சொல்லுவோம் இதை பண்ணு, அது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு இது இருக்கும். அதை நீங்கள் பண்ணு எந்த அளவுக்கு நீங்கள் அந்த மைண்டுக்குள்ளே அந்த நினப்பை வச்சுருக்கீங்களோ நீங்கள் எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க. உங்களோட தாட்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்தில் எவ்வளோ மிங்கிலாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் தாட்ஸ் மட்டும்தான் சொல்லுவோம். நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த தாட்ஸ் உங்களை எல்லா விஷயம் பண்ண வைக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்னென்ன கோலெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ரெகுலராக காலைல ஈவினிங் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. காலைல படிங்க, ஈவினிங் படிங்க, படிச்சுட்டே இருங்க. திருப்பி அந்த கோலை படிச்சுட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோலுக்காக நம்ம தயாராகிடுவோம். மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே தான். அதே மாதிரி தான் நானும் காலைல என்னோடய கோல்ஸ் எழுதி வச்சுருப்பேன். இல்லை காலைல எழுதி வச்சுருப்பேன், ஈவினிங் எழுதி வைப்பேன் கோல்ஸ் எல்லாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே எழுதியும் வச்சது இருப்பேன். அதே சும்மா ரீடும் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் ரீட் பண்ண என்ன ஆகும்னா, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எப்போ உங்களுக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகுதோ அப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நீங்கள் அந்த விஷயத்த பண்ணணும்னு நினைப்பீங்க. நீங்கள் பண்ணாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மைண்டு ஃபுல்லாக நீங்கள் என்ன கோல் செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மைண்டு ஃபுல்லாக அந்த கோலை ஏற்றி வைக்கணும். அதுக்கான ரிலேட்டடான விஷயத்த பார்க்கணும். அதுக்கு தேவையான மோட்டிவேஷனான விஷயத்த கேட்கணும். அந்த மாதிரி நீங்கள் டே பை டே பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கோலுக்கான ஒருத்தராக ஆயிடுவீங்க. நீங்கள் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்ன ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கு தகுதியானவங்களாக மாறணும். தகுதியானவங்களாக மாறணும்னா அந்த விஷயத்தோட நினப்பு எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தகுதியானவங்களா இருப்போம்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். நான் அந்த விஷயத்து எனக்கு வேணும்னா அந்த விஷயத்துக்குள்ளே நான் முழுசாக உள்ளே போயிடணும். என்ன அர்ப்பணிச்சிடணும்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே உங்களுக்கு அது தேவைன்னா அந்த விஷயத்துக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்து தான் ஆகணும். அதுக்காக உங்கள் டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்டர்டைன்மெண்டெல்லாம் இருக்கும், அதே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு விஷயத்தை இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும். நீங்கள் இப்போ ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த நீங்கள் ஜாலியாகவே இருந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் 2 நாள் 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஜாலியான திங்ஸாகவே தெரிஞ்சிருக்காது. நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிப்பீங்க, என்னடா இத்தனை நாள் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். டைம் வேஸ்ட் பண்ணதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணி நல்லா வந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். அப்படின்னா நீங்கள் அப்போ உண்மையை சொல்ல போனால் அந்த ஜாலியாகவே இல்லை. உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. நீங்கள் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லதாக பண்ணால் அடுத்த நாள் அது உங்களுக்கு ஃபீல் குட்டாக இருக்கணும். அதுதான் உண்மையான சொல்லப்போனால் ஒரு நல்ல விஷயம். நான் இன்றைக்கி ஒரு விஷயம் செய்கிறேன்னா, இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அதை நினச்சி நான் ஹாப்பியாக இருப்பேன். இத்தனை நாள் நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இத்தனை நாள் 20 நாள் தொடர்ந்து பண்ணியிருக்கேங்களா, இதை நினச்சி நான் அடுத்த நாள் ஹாப்பியாக இருப்பேன். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறது, இன்றைக்கி பண்ணுறது அடுத்த நாள் நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகணும். அப்போ தான் நீங்கள் அந்த விஷயத்த பண்ணணும். அது முக்கால்வாசி கெட்ட விஷயம் எந்த விஷயம் பண்ணிங்கனாலும் அப்படின்னு உங்களுக்கு கெட்ட விஷயம்னா என்டர்டைன்மெண்ட்டான விஷயம். நீங்கள் எப்போ ஒரு விஷயத்த பர்ஃபெக்ட்ஃபுல்லாக பண்ணுறீங்களோ அப்போ தான் உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் ஹாப்பியாவீங்க, ஃபுல்ஃபில் ஆவீங்க. நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கும் பீஸ்ஃபுல் மைண்டுக்கும் ஒன்று இருக்குது. ஜாலிங்கிறது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி சொல்கிறேன்னா ப்ரெஷராக்கும் டிப்ரெஷனுக்குள்ளே தான் கொண்டுட்டு போகும். நீங்கள் எப்போ பர்ஃபெக்ட்ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாக ஒரு வேலையை
உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கும். அந்த வேலை செஞ்சதுக்கப்புறம் பிடிக்கும். நான் பண்ணிட்டேன். சில பேருக்குலாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது வலிக்கும். என்னடா அங்கங்கே வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்ஸ் 1 வீக் 2 வீக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நான் இப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணேன்னு நினச்சா நீங்கள் ஹாப்பி தான் ஆவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்த வந்துட்டு அன்றைக்கி சின்ன சின்ன விஷயம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃபேஸை கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க, இல்லைனா வந்துட்டு நீங்கள் சின்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்க, இல்லை வாக் போகிறீங்க, அது நினச்சி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஹாப்பி ஆவீங்க. அதே மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்த ஆரம்பித்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக விட்டுறாதீங்க. அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய விஷயமெல்லாம் நீங்கள் பெரிய விஷயம் பண்ணி தான் வந்துட்டு உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணுன்ட்டு இல்லை. சின்ன சின்ன ஸ்மால் ஹேபிட்ஸ் மட்டும்தான் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணோம். அந்த ஸ்மால் ஹேபிட்ஸ் வந்து ரெகுலராக பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சில நாள் மிஸ் ஆகிறதும் பிரச்சனை இல்லை. அந்த நாள் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டேவும் மிஸ் பண்ணுறது தப்பு. நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் மிஸ் ஆகுதா, அடுத்த நாள் சரி நான் மிஸ் பண்ணியிருந்தா நாளைக்கு நான் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி அடுத்த நாள் விடுஞ்சிருச்சு, அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் பண்ணிடணும். அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் 4 டே ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணியிருந்தா, ஒரு சாயந்தரமாகிடுச்சு காலிலேருந்து ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டேன், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் தான் டைம் இருக்குது, என்ன ஒன்று வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த 10 நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு சின்ன இது ஒரு 2 பேஜ் 3 பேஜ் ரீட் பண்ணுறேன், அட்லீஸ்ட் ரீட் பண்ண கூட வேணாங்க, விடுங்க. ஜஸ்ட்டு ஒரு உங்களுக்கு பிடிச்ச எஜுகேஷ்னல் வீடியோஸ், இல்லை நீங்கள் நினச்ச ஒரு டாப்பிக்கில் நீங்கள் பெரிய ஆளாகணும்னு நினச்சிருப்பீங்க. எப்படி சொல்கிறேன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய இன்ஜினியர், இல்லை மியூசிக் ஆர்டிஸ்ட்டு, இல்லை ஒரு சிங்கர் ஆகணும்னு நினச்சிருப்பீங்க. அது ரிலேட்டடான சிங்கர்ஸை பற்றி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் டெய்லி கேளுங்க. அதுதான் உங்கள் தாட்ஸை ஃபில் பண்ணும். இதுதான் இன்னைக்கான வீடியோவில் சொல்லணும்னு வந்தேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு 21வது நாள் சண்டே. எனக்கு சாட்டர்டே வந்துட்டு உங்கள் ஹாப்பியான டேவாக அமையட்டும்னு நினைக்கிறேன்.